இதிகாசம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் அறிவீர்களா? இதி ஹா சா என்று பிரிக்கலாம். இது இப்படித்தான் நடந்தது என்று பொருள். த வே இட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் என்பனர். பாரதத்தின் மாபெரும் இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையில் நடந்த சம்பவங்கள் என்பது நிதர்சனம். ஆனால் இது கற்பனை காவியங்களைப் போல என்று சித்தரிக்கப்படுகிறது. இதிகாசத்தின் பொருளே இது இப்படித்தான் நடந்தது எனும் பொழுது இது எப்படி கற்பனை காவியம் என்கிறோம்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல வேதவியாசர் எழுதிய மகாபாரதத்தில் இருக்கும் ஒரே ஒரு வரியை மட்டும் உங்களுக்கு விளக்குவதற்கு இந்த ஒரு எபிசோடே தேவைப்படுகிறது. சற்று கவனமாக கேளுங்கள். ஆம், நீங்கள் இதுவரை அறிந்திராத ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி அறியப் போகிறீர்கள். மேலும் பிரமிக்கத்தக்க விஷயங்களை உங்களிடம் பகிரப் போகிறோம். ஆச்சரியத்தின் ஆழ்கடல் இந்த எபிசோடில் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. வேதவியாசர் மகாபாரதம் எப்பொழுது நடந்தது என்பதை விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படும் வகையில் மாபெரும் விஷயத்தை சர்வசாதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதும் பொழுது முக்கியமான விஷயங்கள் நடக்கும் சமயத்தில் காலங்களை குறிப்பிட்டுள்ளார். இன்று நாம் காலத்தை குறிப்பிட ஒரு தேதியை சொல்கிறோம், அல்லது சில நாளிகைகள், சில மணித்துளிகள் என சொல்கிறோம். இன்னும் கிமு கிபி என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் வேதவியாசர் எதை அடிப்படையாக கொண்டு காலத்தை குறித்தார் என்று கூறினால் நீங்கள் பிரமித்து போவீர்கள். அவர் கிருஷ்ணர் நடக்கவிருக்கும் மாபெரும் யுத்தத்தை தவிர்க்க எண்ணியதாகவும் அதற்கு போர் நடக்கும் நாளிற்கு ஒரு நாள் முன்பாக திருதராஷ்டிரனை அவர் சந்தித்ததாகவும் எழுதுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதால் அது எப்பொழுது நடந்தது என்பதையும் குறிப்பிடுகிறார். திருதராஷ்டிரனின் மனதில் கடுமையான ஒரு பயத்தை ஏற்படுத்துமாறு கிருஷ்ண பரமாத்மா பேசியதை தொகுக்கிறார். அந்த தொகுப்பில் நட்சத்திரங்களின் அமைப்பை பற்றி கிருஷ்ணர் பேசும் பொழுது, இன்று சப்த ரிஷிகளுக்கு மேல் வசிஷ்டரும் அருந்ததியை முந்தி நடந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். இதன் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் பிரமித்து போய் நிற்கின்றனர். ஆம், இதன் அர்த்தத்தை எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு புரியும்படி விளக்குகிறோம். பொதுவாக நமது பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆவதால் அதை ஒரு வருடம் என்கிறோம். நிலவு ஒரு முறை முழுதாக தோன்றி மீண்டும் ஒரு முறை முழுதாக தோன்றும் இடைப்பட்ட காலத்தை ஒரு மாதம் என்கிறோம். இதுபோல் சூரியன் தோன்றி மறைவதை அடிப்படையாக வைத்து நாட்களை கணக்கிடுகிறோம். இது போன்ற அருகில் உள்ள சூரியனையோ சந்திரனையோ வைத்து நாம் சில 100 வருடங்களை குறிப்பிடலாம். ஆனால் சில 1000 வருடங்களை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை நாம் மையமாக வைத்து கணக்கிட வேண்டும். ஆம், துருவ நட்சத்திரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். இன்றளவிலும் விஞ்ஞானிகள் போல் ஸ்டார் என்னும் துருவ நட்சத்திரத்தை வைத்து சில நீண்ட கணக்குகளை போடுகின்றனர். இன்றைய வழக்கம் இப்படி உள்ள பொழுது வேதவியாசர் அவரது ஞான திருஷ்டியால் நட்சத்திரங்களின் நகர்வை துல்லியமாக கணிக்கிறார். அப்படி கணிக்கும் பொழுது அவர் ஒரு அமைப்பை கூற வேண்டும். அந்த அமைப்பு இதற்கு முன்னும் நடந்திருக்க கூடாது, அதற்கு பின்னும் நடந்திருக்க கூடாது என்று எண்ணுகிறார். அப்படி என்றால் உதாரணத்திற்கு ஒரு நேர்கோட்டில் 9 கிரகங்களும் ஒரு முறைத்தான் நிற்கும் என்றால் அது ஒரு விசித்திரமான மற்றும் அற்புதமான தனித்துவமான நிகழ்வு என்கிறோம். அது ஒரு 1000 வருடங்களுக்குத்தான் ஒரு முறை நடக்கும் என்று நாம் வைத்துக் கொள்வோம். மீண்டும் 1000 வருடங்களுக்கு பிறகு அதே நிகழ்வு நடக்கும். அப்பொழுது இதை நாம் உதாரணமாக குறிப்பிட்டால் எந்த 1000 வருடத்தில் இது நடந்தது என்ற ஒரு குழப்பம் வரும். ஞானத்தின் சுரூபமான வேதவியாசர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை இங்கு நமக்காக எழுதுகிறார். ஆம், அது ஒரு முறைதான் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துள்ளது. அது அன்று மட்டும் தான். அப்படி அன்று மட்டும் நடந்த அந்த நிகழ்வை வேதவியாசர் குறிப்பிடும் பொழுது நாம் இப்பொழுது அந்த நிகழ்வு நமது காலத்திலிருந்து எப்பொழுது நடந்தது என்று சிமுலேஷன் வாயிலாக, அதாவது உருவகப்படுத்துதல் வாயிலாக விஞ்ஞானிகள் ஆராய்ந்தால் அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 7500 வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்று அந்த நட்சத்திர அமைப்பு அப்படி இருந்தது என்று தெரிய வருகிறது. எவ்வளவு பெரிய ஞானம்! இதை வைத்து 7500 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் இதை பேசுகிறார் என்று நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதல்லவா விஞ்ஞானம்? சரி, அது என்ன நிகழ்வு என்று தெரிந்து கொள்ள நமக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளதல்லவா? கூறுகிறேன். மையப்புள்ளியான துருவ நட்சத்திரத்தை சுற்றி வரும் பல கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவில் பட்டம் போல் இருக்கும் நமது சப்தரிஷி நட்சத்திர கூட்டமும் சுற்றி வருகிறது. அந்த பட்டத்திற்கு நடுவில் வசிஷ்டர் என்ற நட்சத்திரம் அருந்ததியை முந்தி தென்படுகிறது. இதைத்தான் வசிஷ்டர் அருந்ததியை முந்திச் செல்கிறார், அதுவும் சப்தரிஷிகளுக்கு நடுவில் என்கிறார். இதை ஏன் அவர் கூற வேண்டும்? இது போன்ற ஒரு அமைப்பு, அதாவது இதே நிகழ்வு மீண்டும் நடக்க 26,000 வருடங்கள் ஆகும். புரிகிறதா? இந்த துருவ நட்சத்திரத்தை இதே போன்ற ஒரு அமைப்பு சுற்றி வர 26,000 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். அதாவது நமது பூமி 365 நாட்கள் எடுத்துக்கொள்வதைப் போல. அப்பொழுது 26,000 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு அமைப்பு நடந்ததா என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த அமைப்பு நடக்கவில்லை. ஆம், வசிஷ்டர் அப்பொழுதும் அருந்ததியை முந்திச் சென்றார். ஆனால் அந்த இடத்தில் சப்தரிஷி நட்சத்திர கூட்டம் இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? சப்தரிஷி நட்சத்திர கூட்டத்திற்கு நடுவில் அருந்ததியை முந்திச் சென்றதை மட்டும்தான் வியாசர் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த நிகழ்வு எந்த 26,000 வருடங்களுக்கு முன்பும் பின்பும் நடக்கவில்லை. அதாவது நமது விஞ்ஞானிகள் இதை சிமுலேஷன் முறையில், உருவகப்படுத்துதல் முறையில் நிகழ்த்தி பார்த்தனர்.
அதில் என்ன தெரியும் என்றால் எந்த வருடத்தில் எந்த நட்சத்திர கூட்டம் எப்படி இருந்தது, எந்த நாளில் எந்த நிமிடத்தில் என்று நம்மால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு 26,000 வருடம் நடக்கும் அந்த சுழற்சியிலும் இது போன்ற ஒரு அமைப்பு தென்படவே இல்லை. அது அன்று மட்டும் தான் தென்பட்டது. அது இன்றிலிருந்து 7,500 வருடங்கள் எனப்படுகிறது. இதை வைத்து 7,500 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் இதை பேசுகிறார் என்று நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விஷயத்தை மிகவும் பிரசித்தி பெற்ற விஞ்ஞானியான நிலேஷ் நீல்காந்த் என்பவர் பல பிரதிகளாக தொகுத்து வழங்கியுள்ளார். ஆம், இந்த ஒரு வரியின் அர்த்தத்தை மட்டும் பல புத்தகங்களில் அவர் புரிய வைத்துள்ளார். நீங்கள் தேடி பாருங்கள். இதுவே ஆச்சரியம் என்றால் எவ்வளவு ஞானம் வேதவியாசரிடம் இருந்திருந்தால் இது போன்ற ஒரு நிகழ்வு திரும்பவும் நடக்காது என்பதை உணர்ந்து இந்த நிகழ்வு என்று நடந்தது என்று கணக்கிடுவதற்காகவே இதை குறிப்பிட்டிருப்பார். ஆச்சரியங்கள் இதோடு நிற்கவில்லை. மகாபாரதத்தில் மட்டும் இதுபோல 215 முறைக்கு மேலாக அண்ட சராசரத்தில் இருக்கும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் வைத்து காலத்தை குறிப்பிட்டுள்ளனர். இன்னும் அதிகமான குறிப்புகள் இருக்கலாம் என்றும் கணக்கிடுகின்றனர். நாங்கள் சில வேதங்களை பற்றி விளக்கமாக முழுவதுமாக கூறவே இந்த எபிசோடை ஆரம்பித்தோம். ஆனால் இதிகாசம் என்ற தலைப்புக்குள் மட்டும் இவ்வளவு அர்த்தங்கள் புதைந்து கிடப்பதை நாம் தேடலின் பொழுது புரிந்து கொண்டோம். இதிகாசம் என்றால் என்ன என்று கூறுவதற்கே ஒரு எபிசோடே தேவைப்படுகிறது என்றால் நாங்கள் வேதங்களின் பிரிவுகளான ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணங்கள், இதிகாசங்கள், ஆகமங்கள் மற்றும் சித்தாந்தங்கள் இவற்றை பற்றி மேலோட்டமாக பேசவே சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம். ஏன் மகாபாரத இதிகாசத்தில் உள்ள ஒற்றை வரியில் இவ்வளவு விஞ்ஞானமும் அர்த்தமும் புதைந்திருக்கும் என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதை கற்பனை காவியம் என்று இனியும் நாம் சொல்லலாமா? சொந்தங்களே, நீங்கள் இதை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதை கற்பனை காவியங்கள் என்று கூற வேண்டாம். இதில் உள்ள விஞ்ஞானத்தை உணர்ந்து பயனடையுங்கள். எங்களது இந்த ஆய்வுகள் உங்களுக்கு சுவாரஸ்யமானதாகவும் அறிவை வளர்க்க உதவுவதாகவும் இருப்பின் கமெண்டில் கூறுங்கள். இது போன்ற மேலும் சில எபிசோடுகளையும் சில வேதங்களில் உள்ள ஒரே ஒரு சதவீத அர்த்தங்களையாவது ஆராய்ந்து எடுத்து இதுபோல் எளிமையாக நமது தமிழ் கதைகள் சேனலின் நேயர்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம். ஆதரவிற்கு நன்றி சொந்தங்களே.